பவித்ரா வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் இன்று காலை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் பார்த்தீர்கள் என்றால் மதுரை ஐகோர்ட் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறி வருகிறது எனவும், தாமிரபரணி ஆறு இது போன்ற கழிவு நீர் கலந்தால் வெகு விரைவில் கூவமாக மாறிவிடும் என தங்களது வேதனையை மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் தாமிரபரணி ஆற்றில் திருநெல்வேலியின் பாதாள சாக்கடை கழிவுகள் கலக்கும் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பவித்ரா, இன்று நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்திற்கு மாநகராட்சி கவுன்சிலர் பால்ராஜ் தாமிரபரணி ஆறிலிருந்து நேரடியாக ஒரு குடம் தண்ணீரை எடுத்து வந்ததுடன் தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி கழிவு பாதாள சாக்கடை கழிவு நீரால் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது என்பதை குறிக்கும் விதமாக பிளக்ஸ் பேனர்களை நேரடியாக மாநகராட்சி மன்ற கூட்ட அரங்கிற்கு கொண்டு வந்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. பவித்ரா, கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருநெல்வேலியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாதாள சாக்கடை குழாய்களின் பாலம் உடைந்ததால் பாளையங்கோட்டை மற்றும் மேலப்பாளையம் பாதாள சாக்கடை கழிவு நீர் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலந்த புகைப்படங்களை வெளியிட்டு இதனை எதிர்த்து பல சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்து வந்த நிலையில் இந்த குழாயில் வந்த பாதாள சாக்கடை நீர் நிறுத்தப்பட்டது. ஆனால் அந்த பாதாள சாக்கடை நீர் அவ்வளவும் தாமிரபரணியில் கலந்து தாமிரபரணியில் சேர்ந்து முற்றிலுமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் நீதிமன்றம் என்ன சொல்ல வருகிறது என்றால் 30 நாட்களில் நடந்த வேலையை 3 நாட்களில் முடித்து தடுத்து இருக்க வேண்டும். இதேபோல் மற்ற கழிவுநீர் கலக்கும் இடங்களிலும் அலட்சியம் இன்று விரைந்து மாற்று திட்டங்களை தீட்டி தாமிரபரணி ஆற்றை பாதுகாத்திட வேண்டும் என உயர் நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தனர். தாமிரபரணி ஆறு தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வந்தாலும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொண்டு இந்த ஆற்றை காப்பாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பால்ராஜ் என்ற மாமன்ற கவுன்சிலர் இன்று காலை தாமிரபரணியில் இருந்து எடுத்து வரப்பட்ட மாசடைந்த நீரையும் பிளக்ஸ் பேனர்களையும் கொண்டு வந்து மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு வந்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. பவித்ரா, இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் கடந்த 2 நாட்களாக பாதாள சாக்கடை நீர் நேரடியாக தாமிரபரணியில் கலக்கும் விதத்தை தடுக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பவித்ரா.